ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பியூட்டி அண்டு ஹெல்த் கேர் டிப்ஸ் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பார்த்ததுமே உங்களுக்கு நல்லா தெரியும். ரைஸ் தான் நாங்கள் ஊற வச்சுருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க. செகண்ட் டைம் பார்த்துங்க அப்படின்னா தண்ணி நல்லா ஊற்றி ஊற வச்சுருங்க. ஓகேங்களா, அரிசி மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு மேலே வேணாம், மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி ஊறி இருக்கக்கூடிய தண்ணி வாட்டர் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி சம்திங் ஏதாவது நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்போம். ஓகேங்களா, அந்த பாட்டிலில் இந்த வாட்டரை அப்படியே ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபேஸ் வாஷ் அதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் ரெண்டுக்குமே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் டிப்ஸ் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுறதில்ல, ரெகுலராக ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மெஹந்தி டிசைன் வச்சுருக்கேன், எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் இந்த இடத்துல இன்னும் ஃபில் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஹெல்த்தியான பியூட்டி டிப்பாக யூஸ் ஆகக்கூடிய இந்த வாட்டரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரலான விஷயத்தையே நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் தினமுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஹேர் வாஷ்க்கும் சரி ஃபேஸ் வாஷ்க்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பியூட்டி பார்லர் அப்புறம் மெடிக்கல் ஷாப் ரெண்டுலேயுமே அதிகமாக அமௌண்ட்டை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பியூட்டி பார்லரில் ஃபேஸ் வாஷ், ஹேர் வாஷ் அதுக்காக அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர்கிட்ட ஸ்கின் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம அமௌண்ட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த டிப்பை நீங்கள் தினமுமே ரொட்டீனாக டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு தான், சரிங்களா. பட் ஆனால் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளார இன்டேக் நல்லா எடுத்துக்கணும், நல்ல கண்டென்ட்டாக ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிட்ணும், லிக்விட் ஐட்டம்ஸ் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும், ஜூஸ் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா, ஸோ ஹெல்த்தியான லைஃப்பை லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்வான்டான செலவுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக, அழகை மேம்படுத்துறதுக்காக இயற்கையாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எதுவும் நம்மளே கூட ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு தினமுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், சாதம் வடிக்கிறதுக்காக உலை வச்சுருக்கோம், தண்ணி நல்லாவே கொதிக்குது. எப்பொழுதுமே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போடுங்க, அப்போ தான் அரிசி நல்லா வேகும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கோம், கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்க எடுத்துக்கலான்ட்டு அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சுட்டு போடலாம். ஏன் செல்லம்,
நான் தான் போய் போடணும். எனக்கு எப்படி கழட்டணும்னு தெரியும், எப்படி போடணும்னு தெரியும். வெரி குட் செல்லம். பட் ஆனால் பார்த்து பொறுமையாக செய்யணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஹாட் வாட்டராக இருக்குது. ஸோ போடும்பொழுது ரொம்ப பொறுமையாக அரிசி போடுங்க. இப்போது இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும். அரிசி எப்பொழுதுமே 3/4 பாகமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 வேக்காடு, ஓகேங்களா? ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, ஆஃபாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா யாருக்காவது பக்கத்தில் கொடுத்து அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கழநீர் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கொட்டிடுங்க. வேஸ்ட்டும் ஆகாது, சரிங்களா? ஏன்னா அதுக்கு மேலே ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம வச்சு சாப்பிடவும் கூடாது, சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் தான் நம்ம சொன்னது. எவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்குன்னு பாருங்களேன். இது அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் மேலாவும் அப்படியே இருக்கும், ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே அப்படியே கீழே படிஞ்சிடும். அதை நம்ம எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் தெரிஞ்சுக்கட்டும். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம யூசேஜான கண்டென்ட் நம்ம சேனலில் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்க பார்ப்போம், ஓகேங்களா? எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது.